இயேசுவில் இனியவர்களே, இன்றுடன் திருவருகை காலம் தொடங்குகின்றது. திருவருகை காலம் தொடங்குகின்றது என்றாலே கத்தோலிக்க கோயில்களிலும் வழிபாடுகளிலும் பல்வேறு வித்தியாசங்கள் தொடங்குகின்றன என்பது பொருள். வழக்கமாக பயன்படுத்தும் பச்சை, வெள்ளை, பொன்னிற வழிபாட்டு உடைகளுக்கு பதிலாக எல்லாமே ஊதாமயம். புதுமையான பளிச்சிடும் அலங்காரங்கள் எல்லாம் நம் ஆலயங்களில் இருப்பதில்லை. உன்னதங்களிலே போன்ற மகிழ்ச்சியான பாடல்களை நாம் திருப்பலிகளில் பாடுவதில்லை. பல கோயில்களில் பழமையான வழக்கப்படி இந்த நாட்களில் திருமுழுக்கு, முதல் திருவிருந்து, திருமணம் போன்ற அருள் அடையாளங்களையும் கொண்டாடுவதில்லை. அப்படியென்றால் திரு அவையின் வழிபாட்டில் ஒரு சோகமான காலம் தொடங்குகின்றதா? நிச்சயமாக இல்லை. உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான காலம் தொடங்குகின்றது. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டை நாம் தொடங்குகின்றோம். நம் மீட்பர் வரப்போகின்றார் என்ற மகிழ்ச்சியை முன்னறிவிக்கும் காலம் தொடங்குகின்றது. ஆம், மகிழ்ச்சியான புத்தாண்டை, மகிழ்ச்சியான காலத்தை இன்றிலிருந்து நாம் தொடங்குகின்றோம். திருவருகை காலத்தை ஆங்கிலத்தில் அட்வென்ட் என்று அழைக்கின்றோம். இதன் லத்தீன் மூலச்சொல்லுக்கு வருகை என்பது பொருள். யாருடைய வருகை? நிச்சயமாக நம் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் வருகைதான். அன்பிற்கினியவர்களே, கத்தோலிக்க நம்பிக்கையில் இயேசுவின் வருகையை நாம் 3 நிலைகளில் பார்க்கின்றோம். ஒன்று, கடந்த கால வருகை அல்லது முதல் வருகை. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யூதேயாவின் பெத்லகேமில் குழந்தையாக வந்த இயேசுவின் வருகை. அதுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. இரண்டாவதாக கடைசி வருகை அல்லது எதிர்கால வருகை. இது உலகத்தின் முடிவில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பிடும் அரசராக வரவிருக்கும் இயேசுவின் வருகை. அதுதான் இறுதி தீர்ப்பு. மூன்றாவதாக நிகழ்கால வருகை. ஒவ்வொரு நாளும் நற்கருணை வடிவில் நம் துணையாளராக, நம் ஆன்ம உணவாக இயேசுவின் வருகை. அதுதான் திருப்பலி. இந்த 3 வருகைகளுள் கிறிஸ்து பிறப்பு, இறுதி தீர்ப்பு ஆகிய 2 வருகைகளுக்காக நம்மை நாமே தயாரிக்க இந்த காலம் நமக்கு உதவுகின்றது. பல நேரங்களில் இயேசுவின் முதல் வருகைக்காக, அதாவது கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்காக நாம் சிறப்பாக தயாரிக்கின்றோம். அழகான குடில்கள், வண்ணமயமான நட்சத்திரங்கள், புதுமையான ஆடைகள், திறமையான அலங்காரங்கள், இதெல்லாம் சரிதான். ஆனால் இப்படியெல்லாம் முதல் வருகைக்காக தயாரிக்கும் நாம் இறுதி வருகைக்காகவும் தயாரித்தால்தானே திருவருகை காலம் பொருளுள்ளதாகும். ஒன்றை மறந்துவிட்டு மற்றொன்றிற்காக மட்டும் தயாரித்தால் அது அரைகுறையான தயாரிப்பு தானே? சிந்திப்போமா?